எல்லாம் ஒருத்தன் கூட சிக்க மாட்டான் அப்படின்னு சந்தானம் சொல்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ சூர்யா பர்த்டே அன்னைக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸான ஒரு அப்டேட்லாம் வந்துச்சு. அதுல ஒன்று வந்து கங்குவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குறேன் சர்ப்ரைஸ் அப்படின்றதால கார்த்திக் சுப்புராஜ் அவரோட இயக்கத்தில் ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது 12 விட்டுருக்காங்க. அதுனா கணக்குன்னு எனக்கு பெருசா தெரியல. ஸோ 12 இல்லை 12 இல்ல எக்ஸாக்டா தெரியல. எனக்கு சாரி ஏதாவது தப்பா இருந்தா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நான் 12 பார்க்கல. காலையில் ஏஞ்சி திடீர்னு பார்த்தா வா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு தோணு ஒரு விஷயம் வந்து வீடியோ வந்து சின்னதாக சும்மா பர்த்டேக்காக ஒரு சிம்பிளா ஒரு மனக்கு இருந்துச்சு. ஆனால் அதுலேயே வந்து எனக்கு ரொம்ப பெக்குலரா நிறைய விஷயம் கார்த்திக் சுப்புராஜ் டச்சுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் எப்பவுமே அந்த டொரண்டினோ மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுவாரு. டொரண்டினோ ஏதாவது ஒரு தாக்கம் வந்து அவரோட எல்லா படத்துலையுமே எங்கேயாவது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த டைட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒயிட் ஷார்ட்ல வந்து ஒரு சீயை வந்து அப்படியே காமிக்கும் போது அதுக்கப்புறமா ஒரு இடத்துல வந்து கேங் அடிக்கும் போது அந்த ஃப்ரேம் வந்து இட்ஸ் ரிமைன்ஸ் மீ பேட்டை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த இதுல அந்த பேட்டை படத்துல வந்து அவர் பர்த்டேக்கும் வந்து ஆக்சுவலா ரஜினி பர்த்டேக்கும் அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து பண்ணி விட்டுருப்பாரு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப செலிப்ரேஷனா தான் இருக்கும். இது ஒரு மாதிரி ரொம்ப சட்டுதான். எனக்கு வந்து சூர்யா வந்து எப்பேற்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ அதுக்கு முன்னாடியே நிறைய படத்துல தெரியும். அந்த வீடியோல வந்து சூப்பரா தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு நான் நோட் பண்ண ஒரு விஷயம் அது. ஸோ எல்லாருமே லைனா நின்றுட்டு இருக்காங்களா, அவரு நடந்து வர்றாரு. அது வரைக்குமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கும். அதுக்கப்புறமா அவர் நடந்து வர அந்த வீடியோ நீங்க ஒழுங்கா பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்றது வந்து தெரியும். அந்த அவரு வந்து அந்த ரத்த கரையோட நடந்து வந்து பண்ணி அந்த கன்மாவுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப சட்டிலா வச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கிட்ட வந்து அது அவருக்கு கரெக்டா அதுதான் ஒரு பெர்ஃபார்மருக்கான ஒரு விஷயம். ஒயிட்ல நம்ம எப்படி நடிக்கணும், க்ளோஸ்ல எப்படி நம்மளுக்கு நடிக்கணும் அப்படின்றதுலாம் வந்து தெல்ல தெளிவா தெரியும் சூர்யாக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இதே சூர்யாவை தான் நடிக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணவங்கலாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் நடந்து வந்து அந்த க்ளோஸ் வந்தவொடனே அந்த கன்னை வந்து ஃப்ரேமுக்கு காமிச்சிட்டு ஃபேஸ் க்ளோஸ்டு கன்னை காமிச்சிட்டு அப்படியே லைட்டா அந்த ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் ஈவிலா அப்படியே மாறுற ஒரு விஷயம் வந்து சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சனா பிச்சு எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இது எஸ்பெஷலா வந்து எல்லாருமே பொதுவா சொல்றது வந்து சந்தோஷ் நாராயணன் பாரஞ்சித் காம்போ அப்படின்னு வந்து பயங்கரமா பேசுவாங்க. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போ வந்து கேஎஸ் அண்ட் சனா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கார்த்திக் சுப்புராஜ் சனாவோட ஆல்பம் எல்லாமே வேற மாதிரியான ஒரு ஆல்பம். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர் வந்து கார்த்திக் சுப்புராஜ் ட்ரை பண்ணும்போது சனாவும் ஒரு மாதிரி பயங்கரமா அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். கடைசியாக வந்து ஜெகமே தந்திரம் அவங்க காம்போ இருக்குமே படம் எப்படியோ இருக்கும். ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பாடலும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த கேம்ஸ் வீடியோ வந்து பார்த்தவன ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் இந்த ஊர்ல அந்த பக்கம் போ, இந்த ஊர்ல அந்த பக்கம் போ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ஸ்பெஷலாகவே கார்த்திக் சுப்புராஜ் படம் எல்லாமே பிடிக்கும்ன்றதால கங்குவா இந்த பக்கம் போ, புறநானூறு டாப்போ இல்லை அதுவும் இந்த பக்கம் போ, வாடிவாசல் அந்த பக்கம் போ, சூர்யா 44 ஆன் த வே அப்படின்ற மாதிரி